வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸில் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக சர்வ் பண்ணக்கூடிய வெட்டிங் ஸ்டைல் வெஜ் பிரிஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸி, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டி. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வெட்டிங் ஸ்டைல் வெஜ் பிரிஞ்சி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 150 கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு இந்த பிரிஞ்சிக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 2 பிரியாணி இலை, 1 அன்னாசி பூ, 1 ஜாதி பத்திரி, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ட் நல்லா பொரிந்து வரும்போது இதில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதன் பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 4 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே நீல வாக்கில் நறுக்கிய தக்காளி 2 சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு இதை வதக்கிக்கிறேன். அடுத்து இதில் 200 கிராம் அளவு டபுள் பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நம்ம சேர்த்துருக்க டபுள் பீன்ஸை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இந்த டபுள் பீன்ஸ் வேகிறதுக்காக ஒரு 2லிருந்து 3 நிமிடம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 2லிருந்து 3 நிமிடம் ஆனதன் பிறகு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுருக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக 2 நிமிடம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பச்சை வாசம் நல்லா போனதன் பிறகு இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு 50 ml அளவு தயிரை கொஞ்சம் கூட லம்ஸே இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த பிரிஞ்சிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவு கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 50 கிராம் அளவு புதினாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இந்த மசாலாவில் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1200 ml தண்ணியை நல்லா கொதிக்க சேர்த்துக்கிறேன். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதன் பிறகு இந்த மசாலா நல்லா கொதிக்கிறதுக்காக ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10லிருந்து 15 நிமிடம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா கொதிச்சு வரும்போது லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இதில் நல்லா வாஷ் பண்ணி 20 நிமிடம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை இந்த பாத்திரத்தை சுற்றி சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி லைட்டாக அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலாக வர அளவுக்கு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லிருந்து 6 நிமிடம் வரைக்கும் கொதிக்க விடலாம். அதன் பிறகு இதோட லிட்டு ஓப்பன் பண்ணி இந்த பிரிஞ்சியை 4 பக்கத்துலேருந்து பொறுமையாக கிளறி விடுங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 14லிருந்து 15 நிமிடம் வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிடம் வரைக்கும் நல்லா குக் ஆனதன் பிறகு இதோட லிட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த ரைஸ் ஒரு 95% வரைக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்க ப்ரெட்டை மேலே சேர்த்துக்கலாம். மறுபடியும் நம்ம சேர்த்துருக்க பிரெட் அண்ட் பிரிஞ்சி ரெண்டுமே கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 an hour வரைக்கும் தம்மில் விட்டுருங்க. தம் முழுமையாக அடங்கினதன் பிறகு இதை அழகாக ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான வெட்டிங் ஸ்டைல் வெஜ் பிரிஞ்சி ரெடி. ரொம்ப டேஸ்டியான வெட்டிங் ஸ்டைல் வெஜ் பிரிஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம வெறும் டபுள் பீன்ஸ் தான் சேர்த்துருக்கோம். ஆனால் உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் கேரட், பீன்ஸ் அல்லது உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.